வெங்கட்ரமணின்னு தான் கூப்பிடுவார். அவர் சொல்கிறார், இது பைசா இல்லைங்கிறாங்களே, ஏதாச்சும் பைசா வருமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் நாடி ஜோதிடம் பார்த்துட்டு சாமி கிட்டக்க, சாமி 2 பேர் கொடுப்பாங்க சாமி பைசா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சாமி சொல்கிறாரு, போய் இளையராஜா கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறார். அப்புறம் தான் சாமி சுவாமி அதில் ஒத்தராக இவரை ஸ்பாட் பண்ணார் இளையராஜா. அது மாதிரி அப்புறம் அவர் இளையராஜா அந்த 15 lakhs அவர் கொடுத்த அந்த பணம், அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆச்சு. அந்த மாதிரி அதாவது எல்லா லெவல்ஸ்லேயும் கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டம் அருள்னால் அழகாக கடைசியில் நல்லபடியாக முடியறது பார்க்குறதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை விட கடைசியாக அந்த சமயத்தில் விஜயா ரங்கநாதன் ஒரு ஜோடி, அவங்க ரமண பக்தர்கள். ரமணாசிரமம் எழுத்தாப்பில் இருக்கிற இடம் இதெல்லாம். அவங்க ஒரு லேண்ட் வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பொட்டக்காடாக இருக்குது, அந்த இடத்துல போய் ஒரு கிரவுண்டை வாங்கி வச்சுருக்கீங்களே, அங்கே யார் அடித்து போட்டால் கூட தெரியாது, இந்த கிரவுண்டெல்லாம் என்னத்துக்கு உங்களுக்கு, எங்கேயாவது உள்ள வேறு வாங்க வேண்டியது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப டவுட் வந்துடுது. அப்புறம் அவங்க மதுரையில் யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு போயிடுற பொழுது அங்கே அந்த கல்யாணத்துக்கு நடத்துகிறவருடைய ஆஃபீஸில் ஒரு பியூன் வந்தார். அவர் பியூனாக இருந்தால் என்ன, முருக பக்தர். அவர் முருக பக்தர் மட்டும் இல்லை, அந்த முருகனுடைய அருளில் அவரால் சில விஷயங்களை பார்க்க முடியும், கேட்க முடியும், சொல்ல முடியும். அருள் வாக்கு சொல்கிற முருக பக்தர் அவர். அந்த கல்யாணத்துக்கு எதேச்சியாக வந்தவர். இவர் 2 பேரையும் பார்த்துட்டு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம் கேட்டோன்னே, நாங்கள் ஒரு இது வாங்கிட்டோம், பொட்டக்காடாக இருக்குது அந்த இடம். இப்போ எல்லாருமே ஏன் அந்த இடத்துல போய் இப்படி பைசாவை போட்டிங்கன்னு கேட்குறாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவர் உடனே சொல்கிற, இதுக்கா போய் கவலைப்படுறீங்க, எதுவும் இல்லைங்கிறீங்க, அங்கே ஒரு ராமர் கோவில் இருக்குது அப்படிங்கிற. ராமர் கோவில் இருக்கா, பொட்டக்காடாக இருக்குது, நீங்கள் ராமர் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அங்கே ராமர் கோவில் இருக்குது. அந்த ராமர் கொஞ்சம் வயசானவராக தெரியுற அந்த தடவை. அவர் ஒரு மரத்து கீழே அவர் உட்காந்துருக்கிறத நான் பார்க்குறேன். கொஞ்சம் வயசானவராக தாடி வச்சுன்னு இருக்கார். பட் சாக்ஷாத் ராமர் அவர். அந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ தான் ஆசிரமம் வந்துட்டுருக்கு. கட்ட ஆரம்பிச்சிருக்கிற சமயத்துலேயே அது முடிச்சதாக பார்க்குறாங்க இவங்கள்லாம். மகாத்மாக்களே எல்லா காரியமும், அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா, எல்லாம் முடிந்த கதைன்னு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறது தானே. இந்த நேரத்தில் இது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு தானே. அதனால் அப்போ அவங்களுக்கு கேட்ட உடனே ரொம்ப இதுவாகிடுது. அதுக்கப்புறம் சுவாமியை பார்க்குறாங்க. பார்த்து அந்த சுவாமியுடைய தோற்றம், அவர் பேசுகிறது, அவர் நடந்துக்கிற விதமெல்லாம் பார்த்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் கூட இன்னும் நம்பிக்கை வரல, ரொம்ப நம்பிக்கை வரல நம்ம சாமி மேலாம், ரமண பக்தர்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் சுவாமி நாங்களாம் உட்காந்துருக்கோம் ஆசிரமத்தில். திடம்னு வெடிகுண்டு சத்தம் கேட்குறது. வெடிகுண்டாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அவரை வெடி சத்தம் கேட்ட உடனே விறுவிறுன்னு வர்றார் சாமி. அவங்க ஒரு இடத்துல அதை டிவைனர் வச்சு ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல தான் அவங்க அது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வெடியில் தண்ணியே வரல. இதோட 3-4 இடத்துல மடி வச்சுட்டாங்க. ஒன்றுமே பண்ணலை சாமி. இப்படி இப்படி எட்டி பார்த்தா இப்படி வந்துட்டேன். அடுத்த நிமிஷம் அந்த கிணத்துல தபன்னு தண்ணி வர ஆரம்பிச்சு. அவங்க அத்தனை வெடி போட்டு ஒன்றுமே வராமல் ரொம்ப கவலையாக நின்ன போது வெடி சத்தம் கேட்டு இவர் வெளியில் போய் அதை எட்டி பார்த்தார். அவ்வளோதான். அவர் உள்ளே கூட ஆசிரமத்துக்குள்ளே வரத்தே அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சு. கடைசியெல்லாம் இந்த இதில் தண்ணி இருந்தது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்தது சாமி மேலே. கரெக்டு தான், இவர் ராமர் தான், சாக்ஷாத் ராமர் தான் அப்படிங்கிறது. அது ஒரு ராமர் கோவில்னு ஒரு முருக பக்தர், இப்போ வயலூர் முருகன் பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முருக பக்தர் சாக்ஷாத் ராமர் அந்த இடத்துல நடமாடின்னு இருக்க. அந்த இடத்துல இருக்கிறது ஒரு ராமர் கோவில்னு சொல்லியிருக்கார் நம்ம ஆசிரமத்தை பற்றி இல்லையா. இப்போ இந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் வந்துருக்கு இந்த முருகன் பக்கத்தில். அதனால் ஒரு பெரிய இந்த எதுக்காக சொல்கிறேன்னா, இத்தனை கஷ்டங்கள்லாம் சுவாமி அப்போ உடம்புல இருந்த, இப்போ உடம்புல இல்லைன்னா கூட சுவாமி சொல்லியிருக்கார், எங்கெங்கெல்லாம் சுவாமியோடைய ஃபோட்டோ இருக்கோ அந்த இடத்துல இந்த பிச்சைக்காரன் உயிரோட்டமாக இருக்கே,
நீங்கள் ஃபோட்டோ முன்னாடி வந்து என்ன சொன்னாலும் இந்த பிச்சைக்காரன் கேட்பேன். நீங்கள் பண்ணுற பிரார்த்தனைகளுக்கெல்லாம் உதவி வரும். அதே மாதிரி இந்த பிச்சைக்காரனோட நாமத்தில் இந்த பூரணமாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால் நமக்கு நாமம் இருக்குது, பகவானுடைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபோட்டோஸை வச்சு செஞ்ச சிலைகள் இருக்குது. இதுலேருந்து பகவானுடைய அருள் வந்துட்டே இருக்குது. அவரை நினச்சாலே அருள் வரும், கொட்டாங்கச்சியை நினச்சாலே அருள் வரும்னு சொல்லியிருக்கார் நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து எப்படி தான் வராது. நிறைய பேர் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறச்சி தான் பார்த்தேன். ஃப்ரான்ஸ்லேயும் சரி, ஜெர்மனியில் சரி, இங்கிலாண்டில் சரி, ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸ் இட்டலி, அங்கே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறதே சாமினால் தான் அப்படிங்கிற ரொம்ப கேஷுவலாக ஒரு அம்மா வந்து சொல்கிறது. என்னம்மானா, ரோடு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு இருந்தது, நான் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன், நான் சுவாமியோட நாமத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் சொன்னதில்லை, நான் ரமண பக்தி தான். ஆனால் நாங்கள் ரோட்டில் போயிருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஆன உடனே எனக்கு சாமி ஞாபகம் வந்து யோகிராம் சுரத்குமார்னு கத்தின தூக்கி அடித்து என்ன அந்த பக்கத்தில் அந்த புல் மாதிரி இருந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு, இல்லைன்னா நாங்கள் அந்த பாறையில் மோதி 2 பேரும் அந்த இடத்துலையே சுக்குநூறாக இருப்போம், சாமி வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் அங்கே போனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் அவங்க அத்தனை பேரும் ஒரு கதை வச்சுருக்காங்க. சுவாமியோட ஒரு அற்புத லீலையும் அவருடைய அனுகிரகம் எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்குங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதனால் ஏற்கனவே சுவாமி அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்காரு நிறையா. இதை வந்து நம்ம சுவாமியுடைய நாமத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைகள், இப்போ நீங்கள் எல்லாருமே குடும்பஸ்தர்கள், அவங்க வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கோ 10 வயசுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு நாமத்தை சொல்லி மனசில் பதிய வச்சுருங்கோ. அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறார், அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா, வீடு நடத்துறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த குழந்தைகள் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வளரும். கஷ்டம் தெரிஞ்சு வளரலைன்னா கண்ணாபினான் உங்கள் குழந்தையாக இருக்காது. அது எங்கேயா வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், மறந்துட வேண்டியதான் குழந்தைங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்து ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து உட்காந்து கொஞ்ச நேரம் நாமம் சொல்கிறது, அன்றைக்கி பண்ணின சாப்பாடு எதையாவது நைவேத்தியம்னு பண்ணி ஒரு ஆரத்தி காமிச்சு, இதெல்லாம் இருக்குது. மனசுக்கு ஒரு லீலை. நம்ம சாமி நாமம் சொன்னால் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது, அனுகிரகம் கிடைக்கிறது, ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுங்கிறத அந்த குழந்தைகள் மனசில் பதிய வச்சு, வீட்டோட கஷ்டத்தையும் தெரிய வச்சு, வேணும்னா அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் யோசனை கூட கேட்கலாம். இப்படி இருக்குது வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது விளைச்சல் சமயம் அவ்வளோ அழகானு சொல்லும். அதனால் அந்த உங்கள் அடுத்த ஜெனரேஷன், இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, சொல்லக்கூடாது. நான் பார்த்து ரொம்ப மிஸ்கைடட், கண்ணாபிதான் இருக்காங்க ஜனங்கள். ரெண்டு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்தியாவில். வெஸ்டர்னில் நான் போய் பார்த்தது வந்து இன்னும் ரொம்ப பயம். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸே எங்கிட்ட வந்து அழுதுருக்காங்க நிறைய பேர். நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகள் மேலே எங்களுக்கு கண்ட்ரோலே இல்லை, இஷ்டத்துக்கு இருக்காங்க, இஷ்டப்படி வாழறாங்க, இஷ்டப்படி இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கல. அதனால என்ன ஆகிடுதுன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுது அந்த குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி நம்ம இந்தியா ஆகிடக்கூடாது. பகவான் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்வார், ஐரோப்பா மாதிரி இந்தியாவை ஆக்கக்கூடாது. இந்தியா தான் இந்த உலகத்துக்கு தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாடு. அந்த இந்தியா அந்த பணியை செய்யும். அவர் சொன்ன மாதிரி 99 சொன்னார் பகவான், சுதாமாவில் சொன்னார் என்கிட்ட, இன்னும் 25 வருஷத்தில் இந்தியாவுக்கு ஒரு பொற்காலம் இருக்குது. அந்த பொற்காலத்தில் சயின்ஸ்லேருந்து டெக்னாலஜிலேருந்து ஆன்மீகம் வரையிலும் எல்லாத்துலேயும் இந்தியா ரொம்ப பல விதங்களில் வேகமாக வளரப்போகிறது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே தர்மத்து வழியில் நடத்துகிற அளவுக்கு இந்தியா தலைநாடாக ஆக போகிறது. உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்லாம் பயத்தோடையும் மரியாதையோடையும் இந்தியாவை அப்படி எதிர்பார்த்து நிற்குமா. இந்தியாஸ் வாய்ஸ் வில் பி ஹர்ட் ஆன் த வேர்ல்டு ஸ்டேஜ். இந்தியாவினுடைய குரல் உலக மேடையில் ஒலிக்க போகிறது. அதை எல்லாரும் கேட்க போகிறாங்க. இந்தியாவை கிட்டக்க வந்து தே வில் லுக் அப் டு இந்தியா. அதுக்கு எப்படி சொல்வீங்க தமிழ்? அது இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கும் மற்ற நாடுகள்லாம் எல்லா விஷயங்கள்லையும். அந்த மாதிரி சொன்ன
இப்போ பார்த்தா நம்ம எக்கானமியில் நம்ம 4th என்னமோ வந்திருக்கோம், 4th 2nd வந்திருக்கோம் வேர்ல்டு லெவலில். இப்போ நிறைய விஷயங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவ்வளோ தூரம் நம்ம முன்னேற்றம் வந்திருக்கு. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மாறின்னு வரதை பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்தியான்னு பேரை சொன்னாலே பயப்படுறாங்க மற்ற நாட்டிலலாம். எல்லாருக்கும் உள்ளூர் ஒரு பயம் இருக்குது இந்தியன்ஸ் தான். சைனாலேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ நான் கேட்குறேன், இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சைனா ஸ்டூடெண்ட்ஸையும் சைனீஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயம், ரொம்ப பிரெயினி அவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி அந்த பயம் வந்து வெளிநாட்டிலையும் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கும் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. கஷ்டங்கள் வராது இருக்காது. ஒரு பெரிய ஆசிரமம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோன்னா அது வந்து அனுக்கிரகத்தினுடைய ஆரம்பம். அனுக்கிரகம் வந்து கஷ்டமே கிடையாது. ஒரு கஷ்டமும் ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அனுக்கிரகம் வரும் கூடவே. அதனால் நம்ம இவ்வளோ பெரிய புண்ணிய க்ஷேத்திரம் இது. இந்த புண்ணிய க்ஷேத்திரம் விரிஞ்சு திருச்சி முழுக்க புண்ணிய க்ஷேத்திரமாக ஆகணும். அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இது பரவிண்டே இருக்கணும். நம்மால் ஒரு அணில் சேவை செய்கிறது இல்லையா, அந்த அணில் சேவை செய்கிறத வந்து ராமர் இப்படி அழகு இப்படி வாத்சல்யத்தோடு அது ஒன்றுமே பண்ணாது. அதுக்கு எவ்வளோ தூரம் மண்ணை எடுத்து வானரங்கள்லாம் கல்லை தூக்கி போடுறது. இது அணில் பார்க்குறது அப்படியே அந்த மணலில் புரண்டுக்கிறது, அந்த கடலோட மணலில் புரண்டுட்டு போய் அது அப்படியே உடம்பு சிலிர்க்கிறது, அந்த மண் விழுறது. அது எவ்வளோ பெருசு. அது மாதிரி 10 தடவை அது பண்ணுறது. போய் உடம்பை பெரட்டி அதை அப்படியே உதுத்து அந்த இடத்துல போடுறது. ராமர் பார்த்துட்டே இருந்துட்டு அதை கூப்பிட்டு மடியில் வச்சு இப்படி தடவினார். நீ பண்ணின சேவை பெரிய சேவை, மற்ற எல்லாரையும் விட பெரிய சேவை அது அப்படின்னு சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம எந்த ஆட்டிடியூடோட பண்ணுறோம், எவ்வளவு பக்தியோடு பண்ணுறோம். நாம் பண்ணுறோங்கிற நினைவு இல்லாமல் கடவுள் வந்து பகவானே என் மூலமாக எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்க, அவர் தான் என் மூலமாக இதை பண்ணுறார் அப்படிங்கிற அர்ப்பணிப்போட அந்த சேவையை பண்ணுறதுக்கு இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, நாம் சொல்கிறதுக்கு. அதுதான் நமக்கு பகவான் சொல்லியிருக்கார். ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் சரி, வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் சரி, நாமமும் சேவையும் தான். அதனால் இவ்வளோ பெரிய இடத்துல வரப்போகிறதுனா எல்லோரும் இங்கே வந்து உட்காந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாமம் சொல்ல முடியுமோ, என்னென்ன சேவை, ரொம்ப சின்ன சேவையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பகவானுக்காக செய்கிறேன்னு அந்த சேவையை செய்கிறது, இது ரெண்டையும் வந்து பண்ணணும். அதே மாதிரி பண கஷ்டம் வரும்பொழுது என்னென்ன முடியுமோ அவங்களால அதை பண்ணணும். முடிஞ்சாக்க நம்ம பகவானை வந்து இங்கே கூட ஒரு மூர்த்தியை வச்சுட்டு அந்த ஒருத்தர் வீட்டுக்கும் போய், ஒரு கஷ்டம் இருக்கிற வீட்டுக்கு போய் அந்த மூர்த்தியை கொண்டு போய் வச்சு நாமத்தை சொன்னோன்னா அந்த வீட்டு கஷ்டமும் போகும், நம்மளுடைய பண கஷ்டமும் போகும் இல்லையா. அந்த மாதிரி வந்து நிறையா நம்ம பண்ணலாம். அதை கொஞ்சம் எடுத்து அதுக்கு ஒரு டீம் போட்டுண்டு நம்ம மூர்த்தி அங்கே பண்ணால் நாம் பகவானோட நாமமும் பரவும், எல்லா கஷ்டமும் போகும், நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி சில வழிகள்லாம் இருக்குது. நம்ம வந்து மனத்தில் பெரிய இடம் இருக்கணும். மனத்தில் இடம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். அதனால் எல்லோரும் வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடம் சிறப்பாக வளர்கிறதுக்கு உதவி செய்யணும். பகவானோட கைகளில் கருவிகளாக இருந்து என்ன, நம்மளோட கை வந்து நம்ம கையில் ஒரு கருவி, நம்ம கால் வந்து இன்னொரு கருவி, நம்ம கண் வந்து இன்னொரு கருவி. நாம் நினைக்கிறது தான் கண் பார்க்கறது, நாம் நினைக்கிற இடத்துக்கு தான் கால் கொண்டு போய் சேர்க்கறது, நம்ம செய்கிற வேலையை கை செய்கிறது இல்லையா. அந்த மாதிரி பகவானுடைய இச்சை சங்கல்பம் தான் நம்ம அத்தனை பேர் மூலமாக வெளிப்பட்டுருக்கு. ஒருத்தர் கை மாதிரி வேலை செய்கிறோம், ஒருத்தர் கால் மாதிரி வேலை செய்கிறோம், ஒருத்தர் கண்ணாக இருக்கும், ஒருத்தர் காதாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் योगी राम सूरत कुमार जय गुरु राया।